இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். காட் பிளஸ் யூ. செப்பனியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு. என்னென்னா, அக்காலத்திலே நான் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி, அக்காலம் அது ஒரு காலம். அந்த காலம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிற அந்த காலம். இப்போ தான் அந்த டைம். இதுதான் அனுக்கிரக காலம். இந்த காலத்தில் தான் மறுபடியும் அவர் கூட்டி சேர்க்கிற காலம். அப்படின்னா என்ன? நம்ம எங்கேயோ ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அந்த காரியங்களை எல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த டைமில் ஹீ இஸ் பிரிங்கிங் யூ பேக் இன்டு ஹிஸ் ப்ரெசன்ஸ். அவர் நம்மளை அவருடைய பிரசனத்துக்கு திருப்பி கூட்டிகிட்டு வர்றார். அவர் அவருடைய அன்புக்கு திருப்பி கூட்டிகிட்டு வர்றார். அந்த இழந்து போன நம்மளுடைய சுவாபங்கள், சரிங்களா, அவர் நமக்கு கொடுத்த அந்த சுவாபம், அவருடைய சுவாபத்தை நமக்கு கொடுத்துருந்தார். அவருடைய இமேஜ் அண்ட் லைக்னஸ் நம்ம கொடுத்துருந்தார். அது எல்லாத்தையும் திருப்பி கூட்டிகிட்டு வர்றார். அது இந்த காலம் தான். That we will operate in His forgiveness, we will operate in His kindness, we will operate in His mercy. அதுதான் இந்த காலம். உங்களை கூட்டிகிட்டு கொண்டு வருவேன். அப்புறம் என்ன சொல்கிறாரு? உன் சிறையிருப்பை திருப்புவேன் அப்படிங்கிறார். ஐ வில் ரெஸ்டோர் யுவர் ஃபார்ச்சூன்ஸ். தமிழில் சிறையிருப்பு அப்படின்னா கேப்டிவேஷன் பண்ண, எதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோ, எதெல்லாம் உன் சங்கிலியாக போட்டு கட்டி இருக்குதோ அதெல்லாம் நான் உடைச்சிடுவேன். ஐ வில் ரெஸ்டோர் யுவர் ஃப்ரீடம். உங்கள் சுதந்திரத்தை நான் மறுபடியும் அந்த ரெஸ்டோரேஷன் மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பேன், திருப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், திருப்புறது, மனம் திரும்புறது. அதை இது அதிகமாக பேசுகிற வசனம். அப்பொழுது நான் உனக்கு புகழ்ச்சி, உன்னை கீர்த்தியுமாய் நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கை இடிஞ்சு போயிடுச்சா? உங்கள் வாழ்க்கை இருள் அடைஞ்சு போயிடுச்சா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே இல்லையா? திஸ் இஸ் த டைம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்ட அந்த நேரத்தில், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்ட அந்த நேரத்தில், இயேசு சிலுவையில் நமக்காக மரிச்சார், பாதாளம் சென்றார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாருன்னு விசுவாசிக்கிற அந்த வேளையில் உங்கள் சிறையிருப்பு எல்லாம் திரும்புகிறது. மீண்டும் ஒரு முறை கர்த்தர் உங்களை கட்ட விரும்புகிறார். உங்களை கட்டி உங்களுக்கு புகழையும் உங்களுக்கு கீர்த்தியும் வச்சு உங்களை அழகு பார்க்குற தேவன். கர்த்தர்கிட்ட வாங்க, கர்த்தர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை கொடுங்க, அவரை நம்பி இருங்க. உங்கள் வாழ்க்கை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் நிரம்பி வழியும். காட் பிளஸ் யூ.